வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அண்டம் குரல் ஆதாரம் மரணத்தை வெல்லும் தொழில்நுட்பம் பத்தி பேசுது. இதுல நம்ம உடம்ப ஒரு இயந்திரமா பார்க்க சொல்றாங்க. அதுவும் ஒரு பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை மாதிரி. ஆமா. இந்த ஒப்பீடு முதல் முறையா கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமா தோணலாம் இல்லையா? ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான ரசவாதம் இருக்கு. வாங்க இந்த உள்நிலை தொழிற்சாலையை பத்தி கொஞ்சம் விரிவாக அலசலாம். நிச்சயமா. இந்த ஆதாரத்தோட நோக்கமே அதுதான். ரொம்ப சிக்கலான ஒரு யோக செயல்முறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜியோட ஒப்பிட்டு விளக்குறது. பாஸ்டரைசேஷன். ஆமா, பாஸ்டரைசேஷன். பால் கெட்டு போகாம இருக்க நாம பயன்படுத்துற ஒரு தொழில்நுட்பம் நம்ம உடம்போட ஆயுள நீட்டிக்கவும் பயன்படுதுன்னு சொல்ற இந்த யோசனை தான் இங்க நாம ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ அந்த ஒப்பீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம உடம்பை ஏன் ஒரு பதப்படுத்தும் தொழிற்சாலையோட ஒப்பிடோ? இப்ப பாருங்க, பெரிய பால் பண்ணைகள்ல கறந்த பச்சை பாலை அப்படியே வச்சா என்னாகும்? கெட்டு போயிடும் சீக்கிரமா. ஆமா, அதுல இருக்கிற நுண் உயிரிகளால அது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதோட ஆயுள் ரொம்ப குறைவு. அதை தடுக்க பாலை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு நல்லா சூடாக்கி அப்புறம் திடீர்னு குளிர்விப்பாங்க. இந்த வெப்ப அதிர்ச்சி சிகிச்சை மூலமா பாலோட ஆயுள் நீட்டிக்கப்படுது. கரெக்ட். இப்போ நம்ம உடம்புக்கு வருவோம். நாம சுவாசிக்கிற காத்து தான் இந்த தொழிற்சாலையோட பச்சை பால். ஓகே. அந்த காத்துல பிராணசக்தி இருந்தாலும் அதோட சேர்ந்து பல கழிவுகளும் இருக்கலாம். அதை அப்படியே பயன்படுத்தினா நம்ம உடம்பும் காலப்போக்குல சிதைவடையும், முதுமையடையும். அப்போ சித்தர்கள் வடிவமைச்ச இந்த உள்நிலை இயந்திரம் உள்ள வர்ற இந்த பிராணசக்தியை சுத்திகரிக்குது. ஆமா, சுத்திகரிச்சு பதப்படுத்தி நம்ம உடம்போட ஆயுள நீட்டிக்குது. இது உடலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு தூச்சுத்திகரிப்பு செயல்முறை. வாவ். அப்போ நோய் நொடிக்கு நாம வெளியில தீர்வு தேடுறதுக்கு பதிலா இந்த உள் இயந்திரத்தை சரியா இயக்குறதுல கவனம் செலுத்தணும்னு இந்த ஆதாரம் சொல்ல வருதா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இயந்திரத்தை எப்படி இயக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் நம்ம கையில தான் இருக்குங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட அடிப்படை செய்தி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த மிஷின் நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்கு? அதோட பாகங்கள் என்னென்ன? ஆதாரம் சொல்றபடி இந்த அமைப்போட கட்டுப்பாட்டு அறை நம்ம தலைக்குள்ள இருக்கு. தலைக்குள்ளையா? ஆமா, அண்ணாக்குக்கு மேல. அங்க 2 முக்கியமான பைகள் இல்லனா சிலிண்டர்கள், ஒரு அதிநவீன இயந்திரம் போல இருக்கு. 2 சிலிண்டர்களா? ஆமா, வலது பக்க சிலிண்டர் ஒரு ஹீட்டர் மாதிரி. இதுல எப்பவும் வெப்பம் இருக்கும். யோக மரபுல இத சூரிய கலைன்னு சொல்லுவாங்க. சூரிய கலை, சூரியன் வெப்பத்தோட அடையாளம். அதனால இது ஹீட்டர். பொருத்தமா தான் இருக்கு. அப்போ இடது பக்கம் அதுக்கு எதிர்மாறா இருக்குமா? சரியா சொன்னீங்க. இடது பக்க சிலிண்டர் ஒரு கூலர் இல்லனா ஒரு குளிர்விக்கும் காயில் மாதிரி. இதுல எப்பவும் குளிர்ச்சி இருக்கும். இத சந்திரகலைன்னு சொல்றாங்க. சந்திரன் குளிர்ச்சியின் அடையாளம் தானே. ஆமா. அப்போ வெப்பம், குளிர்ச்சி, இந்த 2 எதிர் சக்திகளும் நம்ம தலைக்குள்ளே இருக்கு. அதேதான். இந்த ஹீட்டரும் கூலரும் சரியா வேலை செஞ்சாதான் அந்த உள் இயந்திரம் சீரா இயங்கும். ஓகே. அப்போ ஹீட்டர், கூலர்னு 2 பாகங்கள் தலைக்குள்ள இருக்கு. இது எப்படி வேலை செய்யுது? அந்த பாஸ்டரைசேஷன் செயல்முறை உடம்புக்குள்ள எப்படி நடக்குது? இப்போதான் நாம தொழிற்சாலையோட செயல்பாட்டுக்கே வரும். இது ஒரு 3 படிநிலை செயல்முறை. முதல் படி சூடுபடுத்துதல், ஹீட்டிங். சரி, நாம உள்ளே இழுக்கிற காத்து தான் இங்க மூலப்பொருள், அதாவது பச்சை பால். ஆமா, அத நாம வலது பக்க ஹீட்டர் வழியா அனுப்பணும். அதாவது வலது நாசி வழியா சுவாசிக்கணும். வலது நாசி வழியா? ஏன்னா அதுதான் சூரிய கலையோட தொடர்புடையது. கரெக்ட். ஆனா இங்க ஒரு மிக முக்கியமான நிபந்தனை இருக்கு. ஆதாரம் இத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. என்ன அது? மூச்ச மிக மிக மெதுவாக உள்ளிருக்கணுவா. வெரி ஸ்லோ. ஏன் மெதுவா? வேகமா சுவாசிச்சா என்ன ஆகும்? அவசரமா செஞ்சா வேலை சீக்கிரம் முடியுமே. அருமையான கேள்வி. ஆதாரம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குது. நெருப்ப தபக்குன்னு தூக்கி ஒரு பொருள் மேல போட முடியாது. அப்படி செஞ்சா எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அது ஒரு அழிவு சக்தி. ஆமா. ஆனா அதே நெருப்ப பக்குவமா ஒரு ரேடியேட்டர் மாதிரி பயன்படுத்தினா அது இதமான வெப்பத்தை சீரா பரப்பும். அது ஒரு ஆக்க சக்தி. புரியுது. அதே மாதிரி வேகமா மூச்சை இழுத்தா அந்த உள் இயந்திரம் அதிகமா சூடாகி வெடிச்சிடும். அதாவது உடலின் சமநிலை பாதிக்கப்படும்னு ஆதாரம் எச்சரிக்கிறாங்க. ஓ, அப்போ நிதானம் தான் இங்க முக்கியம். நிச்சயமா. அந்த நிதானமான சுவாசம் மன அமைதியோட நேரடி தொடர்புடையது இல்லையா? சரி, அப்போ நிதானமா வலது நாசி வழியா இழுக்கப்பட்ட காத்து அந்த ஹீட்டர்ல பட்டு இதமான சூட்டை அடையுது. அதுக்கப்புறம் அது எங்க போகுது? அந்த சூடான காத்து கீழ் நோக்கி நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பாகத்துல இருக்கிற மூலாதாரத்துக்கு போகுது. மூலாதாரத்துக்கா?
அதுதான் நம்ம உடம்போட பாய்லர் டேங்க் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அதுதான் பாய்லர் டேங்க். ஓகே. அப்போ மூலப்பொருளான காத்து ஹீட்டர் வழியா போய் இப்போ பாய்லர் டேங்க்ல இருக்கு. அடுத்த கட்டம் என்ன? ஆமா, இரண்டாவது படிநிலை ஆவியாதல், வேப்பரைசேஷன். ஆவியாதல். மூலாதாரம்ங்கிற அந்த பாய்லர் டேங்க்ல இயல்பாகவே நீர் சக்தி, அதாவது திரவ ரூபத்துல ஆற்றல் இருக்கு. சரி. மேலிருந்து வர்ற இந்த சூடான காத்து அந்த நீரை தொட்டதும் அது நீராவியா, அதாவது ஸ்டீமா மாறுது. ஒரு நிமிஷம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரவமா இருந்தா அது புவியீர்ப்பு விசை காரணமா கீழே தங்கிடும் இல்லையா? ஆமா, கனமா இருக்கும். ஆனா எப்போ அது சூடான காத்து பட்டு ஆவியா மாறுதோ அதோட அடர்த்தி குறைஞ்சு அது லேசாயிடுது. அதேதான். இப்போ அது புவியீர்ப்பு விசைய மீறி எந்த விதமான தசை முயற்சியும் இல்லாம தானாகவே முதுகுத்தண்டு வழியா மேலெலும்புது. இது ஒரு இயற்கையான மேல்நோக்கிய பயணம், ஒரு அற்புதமான உருமாத்தம். ஆமா, கனமான கீழ்நோக்கி ஈர்க்கப்படும் சக்தி லேசான மேல்நோக்கி எழும்பும் சக்தியா மாறுது. சூப்பர். அப்போ பச்சைப்பால் மாதிரி காத்த உள்ள இழுத்து ஹீட்டர்ல சூடு பண்ணி கீழே பாய்லர் டேங்க்ல இருக்கிற தண்ணியில பட்டு அது ஆவியாகி முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி பயணம் செய்யுது. இப்போ அந்த சூடான ஆவி எங்க போகுது? கடைசி படிநிலை என்ன? இப்போ நாம செயல்முறையோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். படி 3, குளிர்வித்தல், சடன் கூலிங். இதுதான் மிக முக்கியமான கட்டம் நினைக்கிறேன். ஆமா, பால் பண்ணையில சூடான பாலை சட்டுன்னு குளிர்விக்கிற மாதிரி கீழே மூலாதாரத்திலிருந்து கிளம்பின அந்த சூடான ஆவி நேரா தலைக்கு போகுது. ஓ, நாம ஆரம்பத்துல பேசின அந்த இடது பக்க கூலிங் காயில் கிட்டயா? சந்திரக்கலை சிலிண்டர். அதேதான். சூடான பாலை சடார்னு ஒரு குளிர்ந்த டியூப் வழியா அனுப்புற மாதிரி இந்த சூடான ஆவி இடது பக்க சிலிண்டர்ல பட்ட உடனே ஜில்லுன்னு குளிர்ந்துடுது. இந்த திடீர் குளிர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அப்படி குளிர்ச்சி ஆகும்போது மறுபடியும் ஒரு நிலை மாற்றம் நடக்குது. வாயு நிலையில இருந்த அந்த ஆவி மறுபடியும் திரவமா மாறுது. ஆனா அது சாதாரண திரவம் இல்ல, அப்படிதானே? நிச்சயமா ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது சாதாரண திரவம் இல்ல, இது அமுதம், சுத்திகரிக்கப்பட்ட சக்தி, பியூரிஃபைட் நெக்டர். அமுதம். ஆமா, மூலப்பொருளான காத்து பல செயல்முறைகளுக்கு பிறகு ஒரு விலைமதிப்பில்லாத பொருளா நம்ம தொழிற்சாலையோட இறுதி உற்பத்தியா மாறுது. சூடுபடுத்துறோம், ஆவியாக்குறோம், குளிர்விக்கிறோம், கடைசியில அமுதம் கிடைக்குது. சரி, இதெல்லாம் செஞ்சு என்ன ஆகப் போகுது? இதோட இறுதி பயன் என்ன? இந்த அமுதத்தை வச்சு நம்ம உடல் என்ன பண்ணும்? ஆதாரம் சொல்றபடி இப்படி உருவாக்கப்பட்ட அந்த அமுத சக்தி தான் நம்ம உச்சந்தலையில இருக்கிற சகசிராரம்ங்கிற ஆற்றல் மையத்துல நிரம்புது. சகசிராரம், அதுதான் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கடங்க மாதிரி, கோல்ட் ஸ்டோரேஜ் வாட். மிக சரியா சொன்னீங்க. அங்க இந்த அமுதம் சேமிக்கப்படுது. அப்போ சகசிராரம் ஒரு ரிசர்வாயர் மாதிரி. அங்கிருந்து என்ன நடக்குது? அந்த சேமிப்பு கடங்கிலிருந்து அந்த அமுதம் உடல் முழுக்க ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் விநியோகிக்கப்படுது. ஓ, எப்படி பாஸ்சுரைஸ் செய்யப்பட்ட பால் நீண்ட நாள் கெட்டு போகாம இருக்கோ, அதே மாதிரி இந்த அமுதத்தால் நனைக்கப்பட்ட உடல் சீக்கிரம் முதுமையடையாம சிதைவடையாம பாதுகாக்கப்படுது. நரம்புகள் வறண்டு போகாம, உடல் உறுப்புகள் பலவீனமாகாம. ஆமா, இந்த அமுதம் உடலுக்கு ஒரு கவசம் போல செயல்படுது. அப்போ இதுதான் சித்தர்கள் சொன்ன காயகல்பம், ஆயுள நீட்டிக்கிற ரகசியமா? இந்த ஆதாரத்தின்படி இதுதான் இந்த ரகசியம். யார் ஒருத்தர் இந்த செயல்முறைய, அதாவது நிதானமா மூச்சை இழுத்து ஹீட்டிங், பக்குவமா மேலேத்தி வேப்பரைசிங், சரியா குளிர வைக்கிறாரோ, கூலிங், அவர் உடம்புல இந்த அமுதம் தொடர்ந்து சுரக்கும், ஆயுளும் நீடிக்கும்னு இந்த ஆதாரம் உறுதிப்படுத்துது. அப்போ இந்த இயந்திரம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். இது ஒரு தொடர் செயல்முறை. ஆமா, இது ஒரு முறை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல. நாம சுவாசிக்கிற ஒவ்வொரு நிதானமான மூச்சும் இந்த தொழிற்சாலையை இயக்குது. ஆக மொத்தத்துல இந்த அண்டங்குரல் ஆதாரம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, சுவாசம்ங்கிறது வெறும் காத்த உள்ளிழுத்து வெளியே விடுற விஷயம் அல்ல. அது நம்ம உடம்பையே பாதுகாக்கிற, புதுப்பிக்கிற ஒரு நுட்பமான ரசவாத செயல்முறை. ஒவ்வொரு மூச்சும் நமக்கான அமுதத்தை நாமே உற்பத்தி செஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. ஆமா, ஒரு பால் பண்ணை இயந்திரத்தோட ஒப்பிட்டது இந்த சிக்கலான விஷயத்தை நீங்க எளிமையா புரிஞ்சுக்க உதவும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒவ்வொரு மூச்சும் ஒரு உள்நிலை சுத்திகரிப்பு செயல்முறைங்கிற பார்வையை இது நமக்கு கொடுக்குது. உடம்ப ஒரு புத்திசாலித்தனமான, தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு அமைப்பா பார்க்க வைக்குது. சரி, இது உங்களை யோசிக்க வைக்க ஒரு இறுதி எண்ணத்தை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த ஆதாரம் குறிப்பிடும் அமுதம் என்பது உடலியல் ரீதியாக சுரக்கும் ஒரு திரவத்தை குறிக்கிறதா? அதாவது மூளையில் சுரக்கும் என்டார்பின், மெலட்டோனின் போன்ற ஒரு ஹார்மோனா? இல்ல, அது உடலின் ஆற்றல் நிலையை விவரிக்கும் ஒரு உருவகமா?
ஆமா. இந்த செயல்முறை உடலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துவதை பற்றி மட்டும்தான் பேசுதா? அல்லது இது உணர்வு நிலைகளையும் மனதின் தெளிவையும் மாற்றக்கூடிய ஒரு ஆழமான ஆன்மீக பரிமாணத்தை கொண்டிருக்குமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.